கிட்ட சொல்றாங்க, "இங்க பாரு, இதுக்கும் மேல நான் உண்மைய மறைக்க முடியாது. ஒழுங்கா வீட்ல சொல்லிடு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, கிருஷ்ஷ வந்து கண்டிப்பா மனோஜுக்கு புடிக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப புடிக்கணும்னா 2 பேரும் சேர்த்து ஒரே வீட்ல இருக்க வை. அப்பதான் மனோஜுக்கு கிருஷ்ஷ புடிக்கும்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "இல்ல, அவங்க அம்மாலாம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம்" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "ஆமா, ஒண்ணும் இல்ல, அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லு, சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. "சரி மீனா, நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எப்படியாவது கிருஷ்ஷ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துருங்க" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "யாரு, நானா?" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஆமா, உங்களால மட்டும் தான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "சரி, உனக்காக நான் இதை பண்றேன், சரியா?" அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதே மாதிரி கிருஷ்ண கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே பாக்குறாங்க விஜயா. "ஏய், இவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமா கத்துறாங்க. அதுக்குள்ள ரோகிணி வராங்க. இல்ல, அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க, யாருமே இல்ல, அதனால தான் நான் கூட்டிட்டு வந்தேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. அண்ணாமலை எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க. பார்த்த உடனே விஜயாக்கு அப்படியே கோவமா வருது. "அனாதை பையனை இங்க கூட்டிட்டு வந்திருக்க, இங்க யார் பாத்துப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. அதை கேட்ட உடனே அப்படியே ரோகிணி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "என்ன அத்தை இப்படி பேசுறாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாங்க.